இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இதைவிட இயேசு நமக்கு என்ன ஒரு ஆறுதலை, நம்பிக்கையை, எதிர்நோக்கை தர வேண்டும். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்ற ஒரு கேரண்டி, 100% கேரண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 14 இறைவசனத்தை சிந்திக்க அழைக்கின்றார். அன்னை மரியாளை சிந்திக்கின்ற வேளையிலேயே அவர்கள் சொல்வதை அனைத்தும் நீங்கள் செய்யும் பொழுது, அவர் சொல்வதெல்லாம் செய்யும் பொழுது, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். அவர் சொல்வதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயம் இயேசுவின் வழியாக நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். இயேசு அறிவிக்கின்ற நற்செய்தியும் அன்னை மரியாள் அறிவிக்கின்ற நற்செய்தியும் எப்பொழுதும் ஒத்துப்போகின்ற ஒரு நற்செய்தியாகவே இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய இறைவார்த்தை கடைபிடிக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் வாழ்வு வளமாகும், நலமாகும் என்ற மைய கருத்தை இந்த நாளிலே அன்னை மரியாளும் நம்மை தியானிக்க அழைக்கின்றார்கள். எனவே குறிப்பாக சொல்வதை செய்வதற்கு சொல்கின்ற நபரை நம்ப வேண்டும். இயேசுவை நம்பாதவர்களை பார்த்து குறிப்பாக பிலிப்பு, ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும். தந்தையை நம்பாதவர்கள் இயேசுவை நம்பாதவர்கள், இயேசுவை நம்பாதவர்கள் தாய் திரு அன்னையை நம்பாதவர்கள், தாய் திரு அன்னையை நம்பாதவர்கள் திருச்சபையை நம்பாதவர்கள், திருச்சபையை நம்பாதவர்கள் இறை விசுவாசத்தை நம்பாதவர்கள். தந்தையை காட்டும் என்று சொன்னவருக்கு இயேசு சொல்கிறார், என்னை காண்பது என் தந்தையை காண்பதாகும். இவர்கள் ஒவ்வொருவரும் அன்பின் பிணைப்பில், ஆவியின் பிணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். அந்த என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டாலும் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் என்று பிலிப்புக்கு மீண்டும் சொல்கிறார். ஏனென்றால் மகனையும் தந்தையும் பிரிக்கவே முடியாது, வார்த்தையையும் வாழ்வையும் செயலையும் பிரிக்கவே முடியாது. அந்த ஒன்றிப்பில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கடவுளுடைய முழுமையான ஒரு பிரசன்னம் இருக்கின்றது. அந்த முழுமையான பிரசன்னத்தில் நாம் என்னாலும் வாழும் பொழுது ஆண்டவருடைய பெயரால் நான் எதை கேட்டாலும் நிச்சயம் பெற்றுக்கொள்வேன் என்று நாம் விசுவசிக்கும் பொழுது அவருடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அதைத்தான் அன்னை மரியாளும் நீங்கள் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதையெல்லாம் செய்த பணியாளர்கள், சீடர்கள் மிக அதிகமான கனியை, நிறைவான ஆசீர்வாதத்தை அந்த கானாவூர் திருமணத்திலே பெற்றுக்கொண்டார்கள். நாமும் ஆண்டவருடைய பெயரால் அனைத்தையும் கேட்போம். நிறைவான அருளையும் ஆசிரியும் கானாவூர் திருமணத்தில் நடந்த அதிசயமும் அற்புதமும் அன்னை மரியாள் நம் வாழ்விலும் பரிந்துரை ஜெபத்தினால் நிறைவேற்றி தருவார். அதற்காக மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது தாய் அன்னையை எங்களுக்காக தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளில் எப்பொழுதும் என் மகன் இயேசு கிறிஸ்துடைய பெயரால் நீங்கள் கேளுங்கள், அவர் கொடுப்பார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த அமுதமொழிக்கேற்ப எங்கள் வாழ்வில் என்னாலும் இயேசுவிடம் கேட்டு எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ள அருளையும் ஆசிரியும் பொழிவீராக. ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன் இத்திருச்சிலுவையின் வழியாக தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் உங்கள் மனதில் இருக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் அன்னை மரியாளின் பரிந்துரை ஜெபத்தினால் கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.